கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு இன்ப நாமத்திலே நம்முடைய குங்கந்தாம்பாறை கிறிஸ்து ஆலயம் சார்பாக அன்போடு வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த நாளின் காலவெளியில் நாம் யாவரும் வீட்டிலிருந்தபடியே இந்த காணொளி காட்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கவும் அவர் நாம் ஆராமை செய்யத்தக்கதாக ஆண்டு கொடுத்த சிலாகியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். நாம் யாவரும் ஜெபத்தோடு இந்த ஆண்டில் கலந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனோடு உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேர்கள் பரிசுத்த பண்ணுமே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுமே. மகிமை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த நாளில் கால வேளைக்காக முத்துகிறோம், சோதிக்கிறோம் சுவாமி. இருமட்டும் கொடுத்த நன்மைகளுக்காக, எல்லா கிருமிகளுக்காக, ஈவுகளுக்காக தூக்கின்றோம். கடந்த வாரம் எங்களை சோபத்திரம் பாதுகாத்து இடத்தில் தூக்கின்றோம். இந்த வாரத்தின் முதல் நாளுக்காகவும் தூக்கின்றோம். இந்த புதிய மாதத்தில் நாங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து உடைய பாதலை காத்து கூட சிலாகித்திற்காகவும் தூக்கின்றோம். இந்த நாளில் இப்ப சர்மாந்திரலும் நாங்கள் பாடுகின்ற பாடல் சிந்து போட்ட வார்த்தைகள் யாவட்டும் ஆசீர்வதித்து எங்களை கரமெடுத்து நடத்தேன் என்று இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆராதனைக்காரமாக கனசங்கீதங்கள் 257 பாடுவோம். கனசங்கீதங்கள் 257 பாடுவோம். கிறிஸ்துவின் நாமம் ஆயிரமங்கு ஓங்கிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராக மக்களித்தார். தேவ கிருபை எங்கு பெருக தேவனை சோஸ்தரிப்போம். பாவை உள்ளதல தேவ ஒளி அடைந்தோ பாவை உள்ளதல தேவ ஒளி அடைந்தோ. அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள் எனக்கெட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதிலளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை சோஸ்தரிப்போம். பாவை உள்ளதன தேவ மொழி அடைந்தோ பாவை உள்ளதன தேவ மொழி அடைந்தோ. தமது கால்கள் மான்களை போல நடந்து ஓடி பாய்ந்திடவே உயர்ஸ்தலத்து ஏற்றுவிந்தாரே உன்னதமான ஊழியத்தில் தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை சோஸ்தரிப்போம். பாவை உள்ளதல தேவ மொழி அடைந்தோ பாவை உள்ளதல தேவ மொழி அடைந்தோ.
வந்திடும் போது பறந்து நானும் சென்றிடுவோம். பரமனோடு நீடுழி வாழும் பரம பாக்கியம் பெறுவோம். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை சோஸ்தரிப்போம். பாவையுள்ளதே தேவ மொழி அடைந்தோம். பாவையுள்ளதே தேவ மொழி அடைந்தோம். ஜோமனே கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமஸ்தப்படுவதாக, ராஜுவதாக, சிறுவர் பூமியில் செய்யப்படுவதாக, மன்னிக்கிறது போல குற்றங்கள் மன்னியும். எங்களை சோழி பிரேசிக்க கொண்டாலும் தீமையை கொள்ளும். ராஜ்யம் ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்திருளோம். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவன் எங்களுக்கு விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியம். வேத பாடம் வாசிக்கப்படும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்களை யாவரையும் மீண்டுமாக நம்முடைய நுங்கந்தாம்பாறை வடக்கு கிறிஸ்தாவின் சார்பாக வாழ்த்துகின்றோம். இந்த பரிசுத்த நாளின் காலையில் நாம் சிறிது நேரம் சிந்தனை செய்யும்படியாக தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் வாசிக்கிட்ட அருமையான இந்த பாகத்திலே எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்திலே வாசிக்கின்றோம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம் என்று நிர்வாகியம் கூறுகின்ற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கின்றோம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகின்றார். ஆகவே நாம் அனைவரும் அசைவுள்ள ராஜ்யத்தை அல்ல, அசைவுள்ள ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நாம் இந்த உலகத்திலே போராடுகின்றோம். இந்த உலகத்திலே நாம் வாழும் வரைக்கும் அசைவுள்ள ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள தகுதிப்பட வேண்டும். யார் யாரெல்லாம் தகுதிப்பட்டாலும் அவரெல்லாம் அசைவுள்ள ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நிருபாக்கியம் கூறுகின்றார்.
அதே வசனத்தில் முந்தைய வசனத்தில் வாசிக்கும் போது 27ஆம் வசனம் வாசிக்கும் போது அசையாதவைகள் நிலைத்திருக்கும், அசை உள்ளவைகள் மாறி போகும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அசையாதவைகள் நிலைத்திருக்கும், அசை உள்ளவைகள் மாறி போகும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு வங்கியிலே சென்று நாம் புதிய கணக்கு தொடங்குவதற்காக விண்ணப்பிக்க இருக்கும்போது அந்த விண்ணப்பாரத்தை பாருங்கள். அங்கே அசைந்த சொத்து, அசையாத சொத்து என்று சொல்லி கேட்டிருப்பார்கள். உங்களிடம் உள்ள அசைந்த சொத்து என்ன, அசையாத சொத்து என்று சொல்லி கேட்டிருப்பார்கள். ஒருவேளை நம்முடைய இருக்கின்ற அசையாத சொத்துகள் கூட இன்றைக்கு அசைந்து போகும், இந்த உலகத்தில் எல்லாம் மாறி போகும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயற்கை பேரழிவுகள் வரும்போது, பூமி அதிர்ச்சி, சுனாமி, கொள்ள நோய்கள், புயல் போன்றவை வரும்போது இன்றைக்கு உலக ராஜ்யங்கள் தத்தளிப்பதை நாம் பார்க்கின்றோம். உலக ராஜ்யங்கள் தடுமாறுவதை நாம் பார்க்கின்றோம். இது எப்படி சமாளிப்பது என்பதை அவர்கள் மிகவும் கடினத்தோடு அதை அவர்கள் அங்கே சமாளிக்க திணறிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த நெருக்கடியான காலகட்டம் வரும்பொழுது உலக ராஜ்யங்கள் அசைக்கப்படுவதை நாம் அறிந்திருக்கின்றோம். அரசியல் சூழ்நிலைகள் மாறும்போது ஆட்சிகள் மாறிப்போவதை நாம் பார்க்கின்றோம். அவை இன்றைக்கு அசைவில்லாத நிலையான மாறாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் போராடுகின்றோம். இந்த அசைவில்லா ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிருபாக்கியன் கூறுகின்றார். அவை இந்த அசைவில்லா ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள எப்படி தகுதிப்பட வேண்டும்? முதலாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூறுகின்ற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கின்றோம். முதலாவது அசைவில்லா ராஜ்யத்தை நாம் பெறுவதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? தனித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தனித்திருக்க வேண்டும். ஒருவேளை தனித்திருக்க முடியாத சூழ்நிலையில் நாம் ஒரு காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தோம். இயந்திரமயமான உலகத்திலே நம்ம எல்லாரும் வேலை தொழில் என்று நாம் ஓடிக்கொண்டிருந்தோம். தனித்திருக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அரசாங்கமே நமக்கு தனித்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கொடுத்திருக்கிறார்கள். நான் வீட்டிலே தனித்திருக்க வேண்டும், இந்த பொல்லாத வைரஸ் பரவி கொண்டிருப்பதை நாம் தடுக்க வேண்டுமானால் வீட்டிலே தனித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த காலகட்டத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வோமானால் நிச்சயமாக நாம் தனித்திருந்து ஜபித்து வேதம் வாசித்து தியானித்து ஆண்டவரோடு நாம் ஒன்றித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நாம் தனித்திருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் போது ஒரு வனாந்திரத்திலே பிதாவோடு தனித்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அங்கே நாம் பார்க்கும்போது இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய ஜனங்களின் பாவத்திற்காக, தன்னுடைய ஜனங்கள் பாவம் போக்கும்படியாக, பாவத்திலிருந்து அவர் விடுதலை பெறும்படியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி தனி ஒரு மனிதனாக அங்கே விழுந்து கிடக்கிறார். அவருடைய சகோதரரை விழுந்து கிடக்கிறார். எப்படியாவது இந்த ஜனங்களுடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும், ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவர் போராடி அங்கே விழுந்து கிடப்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் கூட நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், தேசம் எழுப்புதல் அடைய வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் தனித்திருந்து அதை நோக்கி பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். 6 லட்சம் புருஷர்களை வனாந்திரத்தை வழிநடத்தி வந்த அந்த மோசே அவர் ஆண்டவரோடு தனித்திருந்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆதியாகமத்திலே பார்க்கும்போது ஏனோக்கு என்ற அஞ்ஞான தேவனுடைய மனிதர், ஒரு பெரிய குடும்பஸ்தன், அநேக வேலைகள் உண்டு, நம்மை போல பாடுள்ள மனிதன். அப்படி இருந்தாலும் அந்த அருமையான இந்த ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறது மூலமாக அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருக்கென்று அரிய பெரிய சாதனைகளை செய்த பக்தர்களை குறித்த சரித்திரத்தை நாம் வாசிக்கும் போது அவர்கள் நிச்சயமாக தனித்திருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தனித்திருக்கும் போது
நிச்சயமாக ஆண்டவரை நாம் மையப்படுத்த முடியும் சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு உளவியல் நிபுணர் சொல்கிறார், அங்கே அவர் என்ன சொல்றார் என்றால், ஒரு மனிதன் தன்னை ஒருமுகப்படுத்தி அவன் அங்கே தனித்து அமைதியாக இருந்து அவன் ஆண்டவரை தியானிக்கும் போது நிச்சயமாக புத்துணர்வு பெற முடியும் என்று சொல்லி அந்த உளவியல் நிபுணர் கூறுகிறார். ஆகவே இன்னைக்கு நாம் தனித்திருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். என்னுடைய தாயாரை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவர்கள் பள்ளியிலே ஆசிரியராக அவர்கள் பணிபுரிந்து வந்தார்கள். பள்ளி வேலை தவிர, வீட்டு சமையல் வேலை தவிர மற்ற நேரங்களில் அவர்கள் எங்கிருப்பார்கள் சொல்லி அவர்களை தேடும் போது ஒரு அறையிலே உட்கார்ந்து அவர்கள் அங்கே ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த அறையிலே தனிமையாக இருந்து அவர்கள் ஆண்டவரை தேடிக் கொண்டிருப்பார்கள். காலையிலும் அப்படித்தான், மாலையிலும் அப்படித்தான், இரவிலும் அப்படித்தான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளை காணவில்லை என்றால் அங்கே அந்த அறைக்குள்ளே உட்கார்ந்து அவர்கள் அங்கே அமர்ந்திருந்து அவர்கள் முழங்கால் படிக்கிட்டு அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களை இன்றைக்கு நாங்கள் ஆசைப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் எங்களுடைய அருமையான தாயாருடைய ஜெபம்தான் இன்றைக்கு எங்களை ஊழியக்காரராக உயர்த்திருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இன்றைக்கு நாமும் கூட தனித்திருந்து ஆண்டவரை தேடும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். ஒருவன் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லி இயேசுவானவர் கூறுகின்றார். இரண்டாவது, ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நான் தனித்திருப்பது மட்டுமல்ல, அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்பதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? தேவ அன்பிலே, தேவ வசனத்திலே சந்தோஷமா இருப்பதிலே நாம் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அவருக்குள் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். யோசேப்பு குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். யாக்கோபு, அவருடைய தாப்பனாக யாக்கோபு சொல்லுகின்றார் யோசேப்பு குறித்து, யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லி அவர் கூறுகின்றார். யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்புடலே நல்ல கனியை நாம் காண்கின்றோம். அவருக்கு விரோதமாக அவருடைய சகோதரர்கள் தீமை செய்தார்கள். தீமை செய்தாலும் தனக்கு தீமை செய்த சகோதரர்களுக்கு பதிலுக்கு பதில், பழிக்கு பழி வாங்காமல் அவர் அங்கே நன்மை செய்தது குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கனியை ஆண்டவர் யோசேப்பு கொடுக்கிறார். அந்த கனி நிமித்தமாக அவர் அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டது குறித்தும் நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஒரு அருமையான செடி வளர்வதை நாம் பார்க்கிறோம். அந்த செடி செழித்து வளர்கிறது, நல்ல கனி கொடுக்கிறது, நல்ல பூ பூத்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது அது அந்த நிலத்திலே நன்றாக வேரூன்றிருக்கிறது. நன்றாக வேரூன்றிருக்கும் போது அங்கே இருக்கின்ற கிடைக்கின்ற தண்ணீர் சத்துக்களை நன்றாக உறிஞ்சி அது பசுமையா இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இன்றைக்கு நாம் வேதத்தில் வாசிக்கும் போது கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நாம் அவருக்குள் உறுதிப்பட்டவர்களாக நிலைத்திருக்கும் போது கனி கொடுக்க முடியும் சொல்லி நாம் அங்கே வாசிக்கின்றோம். அவருக்குள் வேறு கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருக்குள் எந்த அளவுக்கு நாம் வேறு கொண்டிருக்கிறோமோ, உறுதிப்பட்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு கனி கொடுக்க முடியும் சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். அவருக்குள் நிலைகொண்டு சொல்கிறவன் அவரை போல வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் கூறுகின்றார். நாம் அவருக்குள் நிலை கொண்டிருந்தால், நிலைத்திருந்தால் அவரை போல் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆகவே இன்றைக்கு நாம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். முடிவுடன் நிலைத்து ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். விழித்திருங்கள், விசுவாசம் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அங்கே வாசிக்கின்றோம். நாம் விழித்திருந்து விசுவாசம் நிலைத்திருந்து நல்ல கனி கொடுக்கின்றவர்களாக காணப்பட நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு அருமையான மந்திரவாதியுடைய மகள் சொன்ன சாட்சியை குறித்து நான் அறிந்து கொண்டேன். அந்த அருமையான மந்திரவாதியுடைய மகள், அவருடைய 2 கால்களிலும் நல்ல புண்கள். அது எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தார்கள், ஒன்றுமே சுகமாகவில்லை. ஆனால் ஒரு நாளிலே ஒரு அருமையான ஊழியக்காரம் அவர்கள் அந்த அருமையான சகோதரருடைய காலில் ஏற்பட்ட புண்கள் எண்ணெய் பூசி அவர்கள் ஜெபித்தார்கள். எண்ணெய் பூசி ஜெபித்த போது
அந்த புண்கள்லாம் அப்படியே சுகமாகி விட்டது. அதை பார்த்து அதை கண்ட அருமையான சகோதரி அந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தேவன் தான் எனக்கு வேண்டும் சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் வீட்டிலே அவர்கள் வெளிப்படையாக ஆண்டவரை தேட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே அந்த இரவு நேரத்திலே அவர்கள் தனிமையிலே அவர்கள் தனியாக இருந்து மெழுகுத்திரை ஏற்றி அவர்கள் அந்த ஒளியிலே அவர்கள் வேதம் வாசித்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாளில் விதமாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய தாப்பனார் வந்துவிட்டார். அவர் கோபம் வந்து விட்டது. என் வீட்டில் ஜெபமா என்று சொல்லி கோபத்தோடு தன்னுடைய மகளை அவர் காலால் உதைக்க சென்றார். காலால் உதைக்க சென்ற போது தடுமாறி அவர் கீழே விழுந்து விட்டார். நெஞ்சிலே பலத்த அடி, நெஞ்சிலே பயங்கர வலினாலே அவர் கதற ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் இந்த அருமையான சகோதரி அந்த வாய்ப்பை பயன்படுத்தினார்கள். இந்த சகோதரியும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அருமையான தன்னுடைய தகப்பனாருக்கு எண்ணெய் பூசி ஜெபித்தார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த நெஞ்சு இல்ல வலி அப்படியே அவர்கள் போய்விட்டது. ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். குடும்பமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். உடலை இன்றைக்கு நாம கூட ஆண்டவரை பற்றி கொள்ள அவர் நிலைத்திருக்க நாம் வழக்கப்படுகிறோம். அந்த சகோதரி இன்றைக்கும் அவர்கள் கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். உடலை நாம கூட ஆண்டவர் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கின்றார். மூன்றாவது ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுப்பது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வயதில் வாசிக்கின்றோம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி வாசிக்கின்றோம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கின்றோம். மூன்றாவது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு கழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். முதலாவது நாம் தனித்திருக்க வேண்டும், இரண்டாவது நாம் நிலைத்திருக்க வேண்டும், மூன்றாவது நாம் கழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அது இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் நாம் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து கழிவுற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய உள்ளம் அழுது கொண்டிருந்தாலும் நம்முடைய முகம் சிரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பக்தன் கூறுகிறார். இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ரகசியம். அதைத்தான் நான் வேதத்தில் வாசிக்கும் போது அங்கே முகமலர்ச்சி நல்ல ஔஷதம் என்று நாம் பார்க்கின்றோம். ஒன்றுமில்லாமல் போன சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து கழிவுறு என்று சொல்லி ஆபகுக் சொல்லுகின்ற வார்த்தையை நான் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆபகுக் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வயதில் வாசிக்கின்றோம். அத்திமரம் துளிவிடாமல் போனாலும் என்று ஆரம்பித்த அந்த ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு பட்டியலை கொடுக்கிறார். இவையெல்லாம் எனக்கு இல்லாமல் போனாலும் ஒன்றுமில்லாமல் போனாலும் கர்த்தருக்கு மகிழ்ந்திருப்பேன் சொல்லி அவர் கூறுகின்ற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 25-26 வாக்கியம் வாசிக்கும் போது அங்கே தாவீது எப்பொழுதும் கர்த்தரை முன்வைத்திருந்தார். அது நிமித்தமாக நான் அசைக்கப்படாதபடிக்கு என் வலவாசலே ஆண்டவர் வைத்துக் கொண்டேன் சொல்லி அவர் சொல்லுகின்ற சாட்சியை நாம் அங்கே வாசிக்கின்றோம். அவைத்தான் என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகொண்டது சொல்லி அவர் கூறுகின்றார். என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகொண்டது சொல்லி அவர் கூறுகின்றார். பக்தன் அருமையா பாடுகின்றான். இவ்வளவு பாடு என்ன செய்திடும், அவ்வளவு வாடு நான் காண காத்திருக்கிறேன் சொல்லி அருமையா பாடுகின்றான். யோபுடைய அனுபவம் அதுவா இருக்கிறது. என்ன வந்தாலும் நம்புவேன், என்னேசர் நீப்பர் என்று சொல்லி யோபு சொல்லுகின்ற வார்த்தையை வேதத்தில் வாசிக்கின்றோம். அவர் கொன்று போட்டாலும் பரவாயில்லை, அவன் நம்பிக்கையா இருப்பேன் சொல்லி யோபு சொல்லுகின்றார். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அவை நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் எது நடந்தாலும் கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருந்து அவரை நாம் பற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகத்தில் அசைக்கப்படுகின்றது, அசைக்கப்படாத சொல்கின்றன அசைக்கப்படுகின்றது நாம் பார்க்கின்றோம். ஒரு வியாதி வந்தால் இன்றைக்கு நம்மால் தாங்க முடியவில்லை. ஒரு பெரிய பூகம் வரும்போது, ஒரு பெரிய புயல் வரும்போது, ஒரு பெரிய ஆபத்து கொள்ளை நோய் வரும்போது இன்றைக்கு உலக ராஜ்யங்கள் அசைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத வைரஸ், அதை அழிக்க முடியாமல், அதை எதிர்கொள்ள முடியாமல் இன்றைக்கு ராஜ்யங்கள் தத்தளிப்பதை நாம் பார்க்கின்றோம்.
ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதுதான் இவரின் நிர்வாகிகள் சொல்கிறார். அதனால் ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக ஆராய்ச்சி செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம் என்று சொல்லிக் கொள்கின்றார். நாமும் கூட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம் அந்த உலகத்திலே நாம் தனித்திருப்போம், அவருக்குள் நீத்திருப்போம். மட்டுமல்ல, அவருக்குள் நாம் கலிகூர்ந்து நாம் மகிழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அசைவிலார் ஆயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தகுதிப்படுத்தி கரம் பிடித்து வழிநடத்துவதாக. ஆமை. திரும்பவும் ஆமையாவரும் சங்கீதங்கள் 493 பாடுவோம். கனவு சங்கீதங்கள் 493 பாடுவோம். கடவோம். அன்புடைய இந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளில் காலை வேளைக்காக மீண்டும் அத்திக்கிறோம், சோதிக்கிறோம். நாங்கள் யாவரும் வீட்டில் இருந்தபடியே நாங்கள் ஆராதி கொடுத்த தருணத்துக்கு அமுத்திக்கின்றோம்.
இந்த காணொலி முயற்சி மூலமாக நாங்கள் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆணை பிரசமாக தூக்கின்றோம். நாங்கள் மட்டுமாக நாங்கள் உண்மை போற்றி பாடி துதிக்கவும் ஒரு வார்த்தையில் தியானம் கொடுத்து சாகித்திற்காகவும் தூக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திலே அசைவுகளாக காணப்படுகின்றோம். இந்த உலகராஜ்யம் அசைகின்றது. ஆண்டவரே, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது, ஆண்டவரே பயங்கரமான ஆபத்து வரும்போது ராஜ்யம் தத்தளிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தடுமாறு நாங்கள் பார்க்கிற சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் மேலோகம் என்று நாங்கள் பார்க்கிற சுவாமி. மேலோகம் நாங்கள் நாடி தெரிகிறோம் சுவாமி. ஒரு நாளிலே அசுரராஜ்யத்தை நாங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் யாவரும் இவை நிர்வாகம் கூறுவதால் நாங்கள் யாவரும் ஆண்டவரே, நாங்கள் பயத்தோடு பக்தியோடும் உமக்கு நாங்கள் ஆராதனை செய்து கிருபையை நாங்கள் பற்றிக்கொள்ளத்தக்கதாக்குறதா சுவாமி. அசைவுடையவர்கள் எல்லாம் ஆண்டவரே அவைகள் மாறி போகும். அசையாதவர்கள் நிலைத்திருக்கும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே, இதோதே அசைவராஜ் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் தந்திருக்கிற நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கிறதா நாங்கள் தனித்திருந்து பக்தர்களைப் போல உண்மை போல நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, தனித்திருந்து நாங்கள் வேதவாசித்து ஜெபித்து உண்மை நாங்கள் தேடி உண்மை பற்றிக்கொள்ள தகுதியாக இருக்கிறதா சுவாமி. மட்டுமல்ல, தனித்திருப்பது மட்டுமல்ல, உமக்கு நாங்கள் நினைத்திருந்து நாங்கள் கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ தகுதியாக இருக்கிறதா. அருமையான யோசேப்பு கணித செடியை போல் காணப்பட்டது போல நாங்கள் ஆண்டவரே கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ்ந்து அநேகரை உம்மனை கொண்டு தருவதாக ஆசிரித்தார். மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் இன்பமாயிருந்தாலும் துன்பமாயிருந்தாலும் நாங்கள் உமக்குள் கலிகொண்டு மகிழத்தக்கதாக ஆசிரித்தார். ஆண்டவரே, யோகுவை போல அவோகு பக்தனை போல நாங்கள் யாவரும் அந்த அனுபவத்தை நாங்கள் கொண்டு கொள்ளத்தக்கதாக நீரை கிருபா சுவாமி. இது மூலமாக நாங்கள் உமக்கென்று நாங்கள் வாழ்ந்து அசுகளாக நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, மட்டுமல்ல திருச்சி ஆசிரியத்தாரும் எல்லாருக்கும் பிரசனமான பல நிலைத்தாரும் பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த பயங்கரமான கொள்ளை நோயானது ஆண்டவரே எங்கள் பதரை மட்டுமாக தாக்குவார் காத்துக் கொண்டு இருக்காமல் தூக்கின்றோம். இன்னும் தொடர்ந்து எங்களுடைய நாட்டிலே காணப்படுகின்ற பயங்கரமான இந்த அந்த தாக்குதல் ஆண்டவரே குறைந்து போகத்தக்கதாக நீரை கிருபா சுவாமி. அரசாங்கம் எல்லாம் முயற்சி ஆசிரியத்தார். ஆண்டவரே, விரைவிலே இந்த வைரஸ் கிருமி அளிக்கப்படத்தக்கதாக இது மூலமாக ஆண்டவரே இயல்புநிலைமை முற்றிலும் திரும்பத்தக்கதாக நீரை கிருபா. ஆண்டு நாங்கள் எதிர்பார்ப்புபடி எங்களுடைய ஆலயங்கள் விரைவில் திறக்கப்படத்தக்கதாக நான் சென்று ஆராயத்தக்கதாக நல்ல சூழ்நிலை படுத்தாரும். இது தொடர்ந்து எங்களுடைய திருச்சியில் ஆசிரியத்தார். எங்களுடைய சபையில் வெளிநாட்டிலும் வெளியுறவு ஜெபிக்கிறோம். சோதனை அலட்சியம் நல்ல நாட்கள் கேள்விப்படும் சேரும் திருவதாரும் தொடர்ந்து நாட்கள் மாணவரை அரசாங்கம் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை அலட்சியம் ஆண்டவரே நம்ம பிள்ளைகள் நல்ல முறையிலே இதற்கென்று ஆயத்தப்பட்டு நல்ல முறையில் ஆண்டவர்கள் ஆண்டவரே தேவெழுதி வெற்றி பெறத்தக்கதாக முயற்சி ஆசிரியத்தார். தொடர்ந்து எங்கள் யாவரையும் இந்த வாரம் முழுவதும் இதில் கரம் பிடித்து ஆசீர்வதித்து எங்கள் வழிநடத்தையும் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் கூட இப்போது சதா இருப்பதாக, ஆமென். ஆறாம் நிரூபிதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 35 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 35 பாடுவோம். வார்த்தையோடு பணமது தயவுரு மகத்துவ பரணை வந்தனவுமக்காமே. பணமது தயவுரு மகத்துவ பரணை வந்தனவுமக்காமே. சோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகளும் தினமுமக்கே. பாத்திரமே சோபித பரணி பாது சரணாமே. பாத்திரமே சோபித பரணி பாது சரணாமே.
இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.